கமல்ஹாசனை சந்திச்சிருக்கீங்க, அரசியல் எதுனா பேசுறீங்க? தேர்தலுக்கான சந்திப்பா? இன்னும் நிறைய இருக்கு, 14 மாசம் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு. வடசென்னை வளர்ச்சி நிதி திட்டத்துல பொதுமக்கள் எங்கனாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக இப்பொழுது கூட அந்த நாங்கள் சென்ற காசிமேடு பகுதியில் கூட பொதுமக்களுடைய தேவை முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றவுடன் கலாய்விற்கு செல்ல சொல்லியிருந்தார். மக்களுடைய கோரிக்கைக்கு மதிப்பளிக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. காலையிலேயே 8 மணிக்கெல்லாம் அந்த பகுதி கலாய்வுக்கு சென்றிருக்கின்றோம். தொடர்ந்து அந்த பகுதியிலே அனைத்து சூழல்களும் ஒத்துழைப்பு தருமானால் நிச்சயமாக அந்த மக்களுக்கு நிரந்தர வாழ்விடத்தை ஏற்படுத்தி தர இந்த அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார். சுகாதார மேம்பாட்டிலும் சரி, அடிப்படை வசதியிலையும் தென் சென்னை மத்திய சென்னை கம்பேர் பண்ணும்போது வட சென்னை இன்னும் எங்களுக்கு அது சரியா கிடைக்கலங்கிற மாதிரி தான் ஆண்டாண்டு காலமான கோரிக்கை. இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதை மாற்றுகின்றபடிதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதே மாற்றத்திற்குண்டான ஆட்சி. அந்த வகையில் தான் வட சென்னையை வாடா சென்னை ஆக்குவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மேற்கொண்ட பயணம்தான். முதலிலே 1000 கோடி என்று வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு அறிவித்தார். அதன் பிறகு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2047 கோடி ரூபாய் என்று இரண்டாவது கட்டமாக அறிவித்தார். அது ஆள் போல் தழைத்து அருகு போல் பெருத்து இன்றைக்கு 6309 கோடியை நெருங்கி இருக்கின்றது. இது மேலும் கூடுதல் தொகையோடு வடசென்னை வளர்ச்சி திட்டம் பயணிக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே தென் சென்னை மத்திய சென்னைக்கு இணையாக வட சென்னையையும் வலம் பெற வைப்பார் எங்கள் முதல்வர் என்று வட சென்னை பகுதி மக்கள் மனதார உளமாற நம்புகிறார்கள்.